வருத்தத்துக்குரிய விஷயம். சென்னை பாரிமுனை என்எஸ்சி போஸ்ட் ரோட்டில் உள்ள 60 வருடம் பழமை வாழ்ந்த பழ வியாபாரிகள் ரோட்டில் ரொம்ப ஏழை எளியவங்க தான் அங்கே பழம் விற்பாங்க, பூ விற்பாங்க, காய்கறி விற்பாங்க. கிராமத்துலேருந்து வந்து விவசாயிங்க அவங்க விளைக்கிற பொருளை எடுத்து வந்து விற்பாங்க. 60 வருஷமாக விற்றுட்டு இருந்த இடத்துல திடீர்னு போலீஸ் வந்து கோர்ட்டு சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காலி பண்ணி போட்டாங்க. சொந்த நாட்டு மண்ணின் மைந்தர்களை எடுக்க சொல்லி நீதிமன்றம் சொல்லுமா? நீதிமன்றத்தில் கேஸ் போட்டது யார்? தமிழக அரசாங்கமா? மக்களை வாழ வைக்கிறதுக்கு தானே அரசாங்கம். அவ்வளோ பேர், கிட்டத்தட்ட 400 பேர் 500 பேர் கடை போட்டுன்னு இருக்காங்களே அங்கே. அவங்க குடும்பத்தில் அவங்க வயிற்றில் அடிக்கிறீங்களே, இது எந்த விதத்தில் நியாயம்? எங்கெங்கெல்லாம் மதுக்கடை இருக்கக்கூடாது அங்கெல்லாம் மதுக்கடைகளை வச்சுட்டு ஊருக்குடியை கெடுக்குறீங்க, ஊர் தாலி அறுக்குறீங்க. இந்த பொழப்பு அதுங்க சாப்பாட்டுக்கு கஷ்டம் இல்லை. புருஷங்காரன் குடிகாரனாக இருக்கிறான், திருட்டு பையனாக இருக்கிறான், ஜெயிலுக்கு போயிடுறான். அதுங்க பழக்கடை போட்டு பொழைச்சிருந்தா ஈவி இறக்கமே இல்லாமல் இந்த மாதிரி கடைகளை எடுத்துகிட்டு எங்கேயோ வந்து வர்ற வண்டிக்கெல்லாம் பார்க்கிங் விட்றீங்களாம். ரோட்டில் ஒரு சிலை ஒன்று இருக்குது, அந்த சிலையை சுற்றி ஒரு இது வேறு கடையை வேறு கட்டிட்டீங்க. உங்கள் கடை மட்டும் அங்கே கட்டலாமா? அப்போ போக்குவரத்துக்கு இடையூறு இருக்காதா? இது என்ன, இது அசிங்கப்படுத்துறீங்களே. சொந்த நாட்டு மண்ணின் மைந்தர்களை ரோட்டில் பிளாட்பாத்தில் கடை போட்டு பொழைக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு உரிமை இல்லையா? என்னையா திராவிட மாடல் அரசாங்கம்? அசிங்கமாக இருக்கியா நீங்கள் பண்ணுறது? ரொம்ப கேவலையா. போலீஸை வச்சு இவ்வளோ பேரை அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ண வராங்க, அதுக்கும் வழி விடல. கடையெல்லாம் தூக்கிட்டீங்க. இப்போ அவங்களுக்குலாம் ஆளுக்கு ஒரு 1 லட்ச ரூபா நஷ்ட ஈடு கொடுத்துருங்க, கடையெல்லாம் எடுத்துருங்க, சரியாக இருக்கும். பாவம் இல்லையா அதெல்லாம் உங்களுக்கு? கருணை இல்லாத அரசாங்கம் நடக்குதா இங்கே? நீதிபதிங்க சொன்னாங்களா எல்லாம் கடையும் அகற்ற சொல்லி? அங்கே வழக்கு போட்டது யார்? நீதிபதிங்க இந்த நாடு இல்லையா? அமெரிக்காவில் பாகிஸ்தான்லேருந்து வந்திருக்காங்களா அவங்க? இல்லை நீங்கள் என்ன அமெரிக்கா பாகிஸ்தான்லேருந்து வந்திருக்கீங்களா? ஆமாம், இருந்தாலும் இருக்கும். ஏன்னா நீங்கள் பாகிஸ்தான் பார்டரில் போகிற மாதிரியே தானே பாதுகாப்பு, 10,000 போலீஸ் பாதுகாப்போட போகிறீங்க. உங்களுக்கு எப்படி நல்ல புத்தி வரும்? உங்களுக்கு எப்படி நல்ல சிந்தனை வரும்? எப்படி உங்களுக்கு ஏழை மேலே பற்று இருக்கும்? தப்பு இல்லைங்களா இதெல்லாம் நீங்கள் செய்கிறது? மாற்றிக்கிங்க. வருங்காலம் உங்கள் கையில் இல்லை, அது நல்லா இருக்காது. இந்த பாவத்தெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப அனுபவிப்பீங்க. இதெல்லாம் பெரிய பாவம். சாப்பாட்டு கஷ்டப்படுறாங்க அவங்களாம். இந்த 3-4 நாள் கடையை எடுத்துகிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க, ரோட்டில் கும்பலாக நிற்கிறாங்க. இந்த ரோட்டில் குப்பை வாடுறவங்களாம் கூவாத்தில் இறங்கி கஷ்டப்படுறாங்க. அவங்க கூவாத்தில் இறங்கி ஆர்ப்பாட்டம் பண்ணால் அவங்களே அரெஸ்ட் பண்ணி போடுறீங்க. என்னதான் உங்கள் பிடிவாத குணம்னு புரியல. இது தப்புங்க. ரொம்ப நான் ஒரு சிவபக்தன், நான் சொல்கிறேன், இதெல்லாம் நல்லா இருக்காது. குடும்பம் அழிஞ்சிடும், ஞாபகம் வச்சுங்க. யாரும் குடும்பத்துலையா நீங்கள் பண்ணுற விஷயம்லாம் அந்த நீதிபதியாக இருந்தாலும் சரி, இல்லை போலீஸாக இருந்தாலும் சரி, இல்லை இதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த முதலமைச்சராக இருந்தாலும் சரி, யாருமே நிம்மதியாக வாழ முடியாது. பெருத்த நஷ்டத்தை அனுபவிப்பீங்க. இதெல்லாம் கொடூரம், இது கொடுமை. இதெல்லாம் என்னையா இது? கால கொடுமையா உங்களை ஆட்சியில் உட்கார வச்சுட்டு ஜனங்க படுற கஷ்டம். கோவிலை இடிக்கிறீங்க, அதை பண்ணுறீங்க, இது பண்ணுறீங்க. வெரி இஸ் எ பேட் யூ ஆர் பொலிட்டிக்கல்ஸ் ஃபார் த செக்ரட்டரியேட்.